ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதை திறந்தாலும் ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் படும். ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அது என்ன வீடியோன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சுசித்ரா லீக்ஸ், அதாவது பாடகி சுசித்ரா இருக்காங்களே, ஸோ இவங்க ஒரு யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதில் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேரை பற்றி நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே பேசி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பாடகி சுசித்ரா இருக்காங்களா, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுசித்ரா லீக்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு வீடியோ கிளிப்பு, ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணாங்க. அது அப்போ ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக மாறிச்சு, பெரிய ட்ரெண்டிங்காக மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ட்ரெண்டுக்கு வந்திருக்காங்க சுசித்ரா. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உட்காந்துட்டு நிறைய பேரை பற்றி பேசி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் ஒரு பெரிய பூகம்பத்தையே உண்டாக்குற அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க சொல்லாங்க. தனுஷ், அதாவது நடிகர் தனுஷ் இருக்கார்ல, ஸோ அவங்கள பற்றி அவங்க பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பெரிய ட்ரெண்டாக மாறிச்சு. அதாவது அது உண்மையா பொய்யா அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு தனுஷ் மேலே வைக்கிறாங்க. அது நம்ம ஓப்பனாக வெளியே சொல்ல முடியல. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கமான ஒன்று. அதை தனுஷ் இப்படிப்பட்ட ஆளு தான் அப்படின்ற மாதிரி சுசித்ரா அந்த யூடியூப்ல பேசுகிறாங்க. இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் தீயா பரப்புறாங்க ஒரு குரூப். அதில் பெரிய குரூப் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற சில தற்குறிகள். அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு கேவலமான ஃபேன் பேஸ்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் விஜய் ஃபேன்ஸ் டக்குன்னு சொல்லுவேன். நான் விஜய் ஃபேன்ஸ்னால் டோட்டல் விஜய் ஃபேன்ஸ் சொல்லலை. அதில் இருக்கிற சில தற்குறிகள் இருக்குல்ல, எந்த ஹீரோயும் பிடிக்காது, விஜய் மட்டும் தான் பெரிய ஆள், விஜய் மட்டும் தான் புத்தர்னு வாழ்ந்துட்டு இருக்கிற சில தற்குறிகள் இருக்குல்ல, அதுங்க இவங்க தனுஷை பற்றின பேசின வீடியோ இருக்குல்ல, அதை கட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை மட்டும் ஷேர் பண்ணி, பாருங்க தனுஷ் இப்படிப்பட்ட ஆள் தான், தனுஷ் அந்த மாதிரி ஆள், தனுஷ் அவனா நீ அப்படின்ற மாதிரி அதை ஷேர் பண்ணி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் கொண்டு வராங்க விஜய் ஃபேன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தனுஷ் ரொம்பவே தாக்கி பேசுகிறாங்க நிறைய பேர். இப்படிலாம் இருக்கிறா, இப்படிலாம் பண்ணுறாரா, அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே தாக்கி பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவங்க தனுஷ் மேலே எதனா கோபமாக இருக்கலாம். சுசித்ரா தனுஷ் மேலே ஏற்கனவே கோபம் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அவங்க பேசின விஷயம். அது உண்மையா பொய்யான்னு அது சொல்கிற அளவுக்கு எந்த ஆதாரமும் யார்ட்டையும் கிடையாது. ஜஸ்ட்டு அவங்க பேசின அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஆள் தான் தனுஷ் அப்படின்னு முடிவுக்கு வர ரொம்ப ரொம்ப அடிமுட்டாள்தனம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட்டு அவங்க தனுஷ் மேலே இருக்கிற கோபத்தில் பேசின ஒரு வார்த்தை தான் நான் பார்க்குறேன், தவிர அது உண்மைன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஃபேன் பேஸ் சொன்னால, அந்த சில தற்கொலைகள் சொன்னால, அந்த தற்கொலைகள் பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிடுச்சு, நம்ம தனுஷை ஓட்டுறது கண்டென்ட் கிடச்சிச்சு அப்படின்றதால அதை கட் பண்ணி போட்டு பெரிய அளவில் ஷேர் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கை கொண்டு வராங்க தனுஷுக்கு. ஆனால் தனுஷ் அவர் அங்கே போயிட்டார், அவர் நேஷனல் அவார்டு ஹாலிவுட்லாம் போயிட்டார். ஸோ அவர்லாம் திரும்பி கீழே கொண்டு வர முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும்போது அடுத்த நாள் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ அப்போ தனுஷை வச்சு செஞ்ச சில தற்கொலை விஜய் கூட்டம் இப்போ இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுத்துச்சு. ஸோ அதுதான் நம்ம கண்முன்னா பார்த்தது. அது என்ன கேட்டிங்கன்னா, நடிகர் விஜய் த்ரிஷா பார்த்த விஷயம் தான் சுசித்ரா ஷேர் பண்ணுறாங்க. அதாவது நடிகர் விஜய் வீட்டில் பார்ட்டி நடக்கும். அது எவ்ரி சண்டே பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டி நிறைய கேம்ஸ் ஆடுவாங்க. அந்த கேம்ஸில் டேர்லாம் வைப்பாங்க. ஸோ அப்படி டேர் வைக்கும்போது த்ரிஷாவுக்கு விஜய் சொன்ன டேர் வீட்டு வாசலில் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி டேர் வச்சாங்க. ஸோ அதனால விஜய் வீட்டு அவன் த்ரிஷா டான்ஸ் ஆனாங்க. விஜய், த்ரிஷா, சங்கீதா, ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த பார்ட்டிலாம் பண்ணுவாங்க, விஜய் வீட்டில் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் ஒரு பெரிய அளவில் அவங்க பேசினதுக்கப்புறம் பெரிய அளவு ட்ரெண்ட் ஆச்சுங்க. ஸோ இந்த நியூஸை கட் பண்ணி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த தற்கொலையில் அந்த நியூஸை தனுஷ் பத்தின நியூஸ் கட் பண்ணி போட்டு அது பெரிய ட்ரெண்ட் ஆக்குனதால அதற்கு கர்மா வேலை செய்தார் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுக்கறதுக்காக இந்த நியூஸ், இந்த சுசித்ரா விஜய் பற்றி பேசுகிற நியூஸையும் கட் பண்ணி ஆப்போசிட் கேங் அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கு அந்த தற்கொலையில் முட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பொய், இதெல்லாம் கிடையாது, தனுஷ் அப்படிப்பட்ட ஆள் தான், ஆனால் விஜய்லாம் அப்படிப்பட்ட உத்தமர், அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அந்த பேசின வீடியோக்கு முட்டு கொடுத்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த தற்கொலை விஜய் ஃபேன்ஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த 2 விஷயத்திலும் நமக்கு தெரிஞ்சது என்ன கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே எங்கேயுமே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஜஸ்ட் அவங்க ஜஸ்ட் வாய்ஸ் வேலை சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். தவிர வேறு எங்கேயுமே இது உண்மையா பொய்யானு நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்கேயுமே ஆதாரம் நம்மள்ட்ட கிடையாது. ஓகேங்களா? ஆனால் விஜய் த்ரிஷா அந்த நட்பு எனக்கு தெரிஞ்ச ஒன்று. ஏன்னா ஆதி, கில்லி, குருவி, ஸோ இந்த படம்லாம் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷா நட்பு ஊரறிஞ்ச ஒன்று. ஓகேங்களா? ஸோ விஜய் த்ரிஷா நட்பு எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்ச நட்பு. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி விஷயம் அநேகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக
அது அடுத்த கட்டத்துக்கு போய் இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. ஸோ சுஜித்ரா பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பாக தான் பார்க்கணும் தவிர அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற கோபத்தை வெளிப்பாடாக தான் பார்க்கணும் தவிர அது வந்து உண்மையாக நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தோணலை. ஸோ அதான் நம்ம சொல்ல வந்தது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுசித்ரா தான் ட்ரெண்டாகணுன்றதுக்காக இதேமாரி இன்னும் பேச தான் போகிறாங்க. நிறைய பேரை பற்றி பேச தான் போகிறாங்க. அது வந்து நம்ம வந்து ஓப்பனாக சொல்லலாம். சொல்லப்போனால் வந்து உலக நாயகன் கமல் சார் பற்றியே பேசியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதுமாரி நிறைய பேரை பற்றி பேசுவாங்க. ஆனால் யாரை பற்றி பேசினா கூட ஃபேன்ஸ் அதை கட் பண்ணி அதை ஷேர் பண்ணுறதை நிப்பாட்டணும். ஏன்னா வந்து அவங்க வந்து மனசுக்குள்ளே எதனா கோவத்தை வச்சுக்கிட்டு ஓப்பனாக போகிற போக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு எந்த ஆதரவும் காட்ட மாட்டாங்க. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு ஃபேன்ஸ் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ஹீரோக்களை வந்து டிகிரேட் பண்ணுறது ரொம்பவே வந்து தவறான செயல். ஸோ அதை ஃபேன்ஸ் முதல்ல நிப்பாட்டினா தான் இதேமாரி இவங்க ட்ரெண்டாக மறந்துக்கிட்டு இவங்க வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி ஷேர் பண்ணி இவங்க ட்ரெண்டாகிறதால தான் அவங்க வந்து இதையே பிடிச்சிட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பண்ண நிப்பாட்டினாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அடங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேன்ஸ் இது மாதிரி நிப்பாட்டணும். கட் பண்ணி ஷேர் பண்ணுறதை நிப்பாட்டணும். ஓகேங்களா? ஸோ வந்து தனுஷும் அப்படிப்பட்டவர் கிடையாது, விஜயும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.